வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, இனி பணம் ஏடிஎம்மில் எடுக்க முடியாது. மத்திய அரசு திடீர் அறிவிப்பு. மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னா, தினசரி பணம் எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வீடியோ கொடுத்துருந்தேன். அது வங்கியில் கணக்கு உள்ளவர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக எல்லா விதமான மினிமம் பேலன்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கல அப்படின்னா அக்கௌண்ட் டிசபிள் ஆயிரும், பணம் சென்ட் ஆனால் ரீஃபண்ட் ஆகாது. இதுமாரி சின்ன சின்ன இஷ்யூ வரும். அதுக்கு நான் தெளிவாக விளக்கமாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் என்ன செக் பண்ணி பார்க்கல அப்படின்னு நிறைய போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய விதமான தகவல்கள் 1 by 1 கொடுத்துருப்பேன் அந்த வீடியோக்குள்ளே. ஓகேங்களா? இனி பணம் ஏடிஎம்மில் எடுக்க முடியாது. ஆமாங்க, ஒரு முக்கியமான ஒரு தகவல் தாங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அறிவிக்கக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, எனக்கு குறிப்பிட்ட இது மட்டும் எனக்கு தெரியல, எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 by 1 ரிப்ளை கொடுப்போம். ரிப்ளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னாலுமே 1 or 2 டேஸ்க்குள்ளே கட்டாயமாக அதுக்குள்ள ரிப்ளை நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு தகவல், நீங்கள் தினசரி ஏடிஎம் கார்டை எத்தனை டைம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எவ்வளோ பேர் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மக்கள் எத்தனை டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அன்றாடம் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை டைம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறப்ப சில பேர்த்துக்கு, அதாவது குறிப்பிட்ட நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்திருக்கலாம். ஏடிஎம்மில் பணம் எடுத்த மாரி மெசேஜ் வந்திருக்கும், ஆனால் ஏடிஎம்லேருந்து பணம் வராது, உள்ளேயே வந்துட்டு உள்ளேயே போயிடும். இதுமாரி சம்டைம்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுமாரி நடந்திருக்குது. அதாவது ஏடிஎம் மிஷினுக்கு போயிட்டு ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே நோட்டு எண்ணுது. நோட்டு என்னன்னாவே நம்ம என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம், ஓகே ஃபண்டு வெளியே தள்ள போகுது, நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். பணம் எண்ணிட்டு அது உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கிச்சு, அதாவது அமௌண்ட் வெளியே வரல, ஆனால் மெசேஜெலாம் வந்துருச்சு பேங்க்லேருந்து பணம் எடுத்திருக்காங்க ஏடிஎம்லேருந்து அப்படின்னு. அந்த டைம்லேருந்து சம்டைம் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே நாம் பேங்க்கில் தெரியப்படுத்தணும். அப்படி பேங்க்கில் தெரியப்படுத்தினோம்னா அதுக்குண்டான ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி உங்களுக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுப்பாங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அது அக்கௌண்ட்டுக்கு வர மாரி கூட வாய்ப்பு இருக்கும். அதாவது 24 மணி நேரம், அதில் 12 மணி நேரத்துக்குள்ளே இதை சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டுமா அப்படின்னா கிடையாது. இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து கொண்டு வந்த ஒரு அருமையான ஒரு அப்டேட்டு. அதை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு குறிப்பிட்ட டைம் தான் பயன்படுத்த முடியும். ஒரு நாளைக்கு இத்தனை டைம் அப்படின்னா அத்தனை டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளான சார்ஜஸ் இருக்குது. இப்போ நாம் எப்படி ஒரு வண்டியிலேயே இத்தனை கிலோமீட்டர் தான் போக முடியும்னு பெட்ரோல் அடிக்கிறோமோ அதுமாரி இப்போ ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம் இந்த வீடியோவில். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா?
அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, ஏடிஎம் கார்டு யார் பயன்படுத்துகிறாங்களோ குறிப்பிட்ட டைமுக்கு மேலே யாராலையும் பணம் எடுக்க முடியாது. அதாவது இனி பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்மில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக்கப்படுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போனால் டக்குன்னு வந்து ஏடிஎம் கார்டு போட்டு பாஸ்வேர்டு போட்டு பணம் எடுக்கலாம். குறிப்பிட்ட தொகைக்கு மேலே எடுக்க முடியாது. ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான். அதாவது 7000னா 7000, 5000னா 5000, இவ்வளோ தான் எடுக்க முடியும் சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. அதுவே இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 lakh வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு உங்களோட ஏடிஎம்லேருந்து 20,000 எடுக்கலாம். 20,000க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட் கிடையாது. ஒரு ஏடிஎம்முக்கு ஒரு நாளைக்கு 20,000 தான் லிமிட்டு. 10,000 20,000 தான் எடுக்க முடியும். அதுவே இல்லை நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா 1,00,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுவே கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாள்னா காலை மாலை இதுதான் ஒரு நாள் அப்படின்னு கணக்கு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மணி, இப்போ ஒரு 12 மணியா அடுத்த 12 மணி தான் ஒரு நாள் கணக்கு வரும். அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேஷன் போட்டு பணம் எடுத்தாலுமே ஒரு நாளைக்கு 20,000 ஏடிஎம்மில், கூகுள் பேயில் ஒரு நாளைக்கு 1,00,000 அனுப்பிச்சிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க்குக்கு போனால் நீங்கள் பேங்க்குக்கு போனால் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பேங்க்கோடைய ரூல்ஸு. ஆனால் இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 டைமுக்கு மேலே ஏடிஎம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க மத்திய அரசுலேருந்து. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு மினிமம் 2, 3 அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஏடிஎம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணத்தை பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் வித்ட்ரால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் இங்கேருந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன்னா இங்கேருந்து டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப வித்ட்ரால் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தான் கொடுத்தாகணும். ஏடிஎம் பயன்படுத்துறது ரொம்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறையா பேர் ஒரு நாளைக்கு 50 டைம் 40 டைம் ஏடிஎம் யூஸ் பண்ணுறாங்க. 100 ரூபா, மறுபடியும் 200 ரூபா, மறுபடியும் 100 ரூபா, 500 ரூபா, இப்படி. அதனால் வந்து டைம் கொடுத்துட்டாங்க. அதாவது 5 டைம் ஒரு நாளைக்கு ஒரு ஏடிஎம் கார்டு ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போய் 5 டைம் விழுது அப்படின்னாலே உங்களுக்கு ஃபைன்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். என்னப்பா என்ன காரணம்னே தெரியல, பணம் எனக்கு பிடிக்கிறாங்க, எதுக்கு பிடிக்கிறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டுக்கு உண்டான சார்ஜஸ். அதேமாரி இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப குறையுது என்ன ஏது அப்படின்னு. நான் இது ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் இந்த சேனல்லே இருக்கும், போய் பாருங்கள். அதை சொல்லியிருக்கிற மாரி எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வைங்க. நான் சொன்ன மாரி கரெக்டான இருந்தீங்க அப்படின்னா 1 ரூபா உங்களது லட்சா பிடிக்க மாட்டாங்க, 1 ரூபா குறைச்சலாக பிடிக்க மாட்டாங்க. கரெக்டாக எப்படி 1,00,000 2,00,000 பேலன்ஸ் வச்சுருக்கீங்க அமௌண்ட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாரி கரெக்டாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் வந்து கமெண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். நானும் வந்து இந்த அந்த பேங்க்கை சொல்லலை, நான் அந்த பேங்க்கை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்பா, எனக்கு வந்து நீ வந்து இந்த வீடியோ போட்டது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சொல்லியிருந்தார். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கல அப்படின்னு உடனடியாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வரும். ஓகேங்களா? இனி வந்து பணம் ஏடிஎம்மில் எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக்க போகிறாங்க. அதேமாரி குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 20,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 lakh வரைக்கும் எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு 20,000 மேலே எடுக்க முடியாது. ஓகேங்களா? இதுதான் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்துடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னா இதுதான். எல்லா ஏடிஎம்முக்குமே பொருந்தும், எல்லா பேங்க்குக்குமே பொருந்தும். இதை நீங்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைமுக்கு மேலே ஏடிஎம் யூஸ் பண்ணிடாதீங்க.
அமௌண்ட் உங்களுக்கு வந்து எச்சா பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஏடிஎம் கார்டு சார்ஜஸ்ஸு, எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ஸு, அது இதுன்னு போட்டு ஏகப்பட்ட பணம் பிடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் ஏடிஎம் பயன்படுத்துகிறப்ப பார்த்து பயன்படுத்துங்க. 3 டைம் 4 டைமோட ஏடிஎம் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணியாக அடுத்த 12 மணி நேரம், அடுத்த 12 மணி வர வரைக்கும் 4 டைம் யூஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.